உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிருந்தா, வா 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 பிருந்தா. உன்னை யாராச்சும் பார்த்தாங்களா? இல்ல. அப்போ ஓகே. உன்னை ஆசையா பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள மொத்த ஃபேமிலியும் ஊரூம்ல தான் இருக்காங்க. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. லவன் ஆனதுக்கு அப்புறம் சூடு சொரணை எல்லாம் தொலைச்சிடணும். சரி விடுங்க, எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். இதுதான் சங்கதியா? இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்கல. வீரா, இந்த கார்த்தி பையல காணோம். எங்கேயாவது பார்த்த? என்ன சொல்ற? ஆமா, நானும் தேடித்தான் இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. ஏய், அம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிருந்தாவை காணோம்னாங்க. பிருந்தாவையும் காணோம், கார்த்தியும் காணோம்னா. ஓ, வந்த உடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பார்த்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டான். சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இல்ல, அவ பேச மாட்டாதான். என்ன மாப்பிள்ள பொண்ணழைக்க வரலன்னு மட்டும் கோச்சுப்பா. மத்தபடி எல்லாம் நல்ல பொண்ணுதான். நாங்க மொட்டை மாடியில இருக்கோம்டா. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த கதவை கொஞ்சம் வந்து ஓபன் பண்ணி விட. நினைச்சேன்டா, நினைச்சேன். யார் இருக்கா கூட? அது நான் தான். கூட யாரு இருக்கா? பிருந்தாவா? அது நீ அங்க முழிக்கிறது இங்க தெரியுது. ஹலோ, என்ன கார்த்தி மாமா? இங்க நாங்க பொண்ணு காணோம்னு தேடிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல வீரா, அது பிருந்தா தான். வீரா வீரா, பேசுறதுக்குலாம் டைம் இல்ல வீரா. கொஞ்சம் ப்ளீஸ் மாறன அனுப்பி விட. இந்த டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணி விட சொல்லு. மேல டோர் லாக் ஆயிடுச்சாமா, உன்னை கூப்பிடுறாங்க. இவனை வெளியே ஆளை வச்சு லாக் பண்ண சொல்லியிருப்பான். சரி, நான் போய் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். மாறன் வரா, வெயிட் பண்ணுங்க. உட்காரு, எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு உட்காரு. வணக்கம். உட்காருமா. இரு, நான் இந்த வாரேன், கொஞ்சம் பாத்துக்கங்க. கண்மணி, மாமா போய் விளக்கேத்துமா. நீ ஏன்னா திரும்ப திரும்ப கண்மணிவே எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இருக்க? அதான் வீரா இருக்கால, அவளை கூப்பிட்டு விளக்கேத்து சொல்லு. வள்ளி, நேத்தி நடந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா? பேசாம இரு வள்ளி. நான் ஏன் சொல்றேன்னு. கண்மணி, நீ போம்மா. கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன கூப்பிட்டு விளக்கேத்த சொல்றீங்களா? என்ன கண்மணி, என்ன பார்த்துட்டு இருக்க? போ. நீ தானே மூத்த மருமக, நீ தான் விளக்கேத்தணும். போ போ. பெரியவங்க யாராவது இருந்தா வந்து நலங்கு வைங்க. இது நடக்க கூடாதே. இந்த நலங்கை எப்படியாவது கெடுக்கணுமே. ஐயோ,
ஏம்மா லக்ஷ்மி, நலுங்கு வைக்கிறப்ப விளக்கு அணைஞ்சு போச்சு, அபசகுணமா? அம்மா ஜாதகம்லாம் பார்த்து தானே இந்த கல்யாணம் நடத்துறீங்க? ஆமாம்மா பார்த்துதான். வீட்ல இருந்து கிளம்பும்போது பூனை குறுக்கால பாஞ்சுது. இப்ப என்னடா அண்ணா விளக்கு அணையுது? எனக்கு என்னமோ நல்லதா படல. ஏதோ தோசம் கீசம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி, சொல்லு வீரா. ஹால்ல 4 பக்கமும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. காத்தடிச்சிருக்கோம், அதனால விளக்கு அணைஞ்சிருக்கும். இது இல்லாம பெருசா எடுத்துப்பீங்க. என்னடி? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எரியுது. போதுங்களா? இதெல்லாம் அபசகுணம்னு சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் அந்த காலம் பாட்டி. நடக்கிற எல்லா சம்பவத்தையும் கெட்டதோட தொடர்பு வச்சு பேசிட்டு இருந்தோம்னா இங்க வாழவே முடியாது. நீங்க என் தங்கச்சிக்கு நலங்கு வச்சு அவ ரொம்ப நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. ம். இருந்தாலும் இது ஒரு அபசகுணம்தான். பாக்குறவ 4 விதமா பேசத்தான் செய்வாக. நாம அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம தைரியமா இருக்கணுமா? அம்மா வா. என்னதான் கூப்பிடுற? சித்தி, வீராக்கா அவிய அம்மாவை கூப்பிட்டாக, உங்களை இல்ல. அங்க பாருங்களேன். சித்தி உங்களன்னு நினைச்சிட்டீங்களோ? சித்தி, வார்த்தைக்கு அம்மான்னு சொல்றவங்கலாம் சொந்த அம்மா ஆயிடுவாங்களா? என்ன இருந்தாலும் அவங்க நிஜமான அம்மா. அவங்க கிட்ட கொடுக்கற உரிமையும் பாசத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல. என்னதே இருந்தாலும் அவிய வேற நீங்க வேறல்ல. அப்படிலாம் இல்ல விஜி. வீராவுக்கு நானும் அம்மா தான். என்ன அப்படிதான் கூப்பிடுவா. ஐயோ சித்தி, நான் பிரிச்செல்லாம் பேசல. நீங்க அவிய மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியாதா? நீங்க கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தையும் பெத்துக்கல. வீராக்காவை தான் உங்க சொந்த மகளா நினைக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் உண்மையான தாய் பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி உங்க பாசம்லாம் சின்னதே தானே தெரியும். அதத்தான் சொன்னேன். அம்மாவுக்கும் அத்தை அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.